திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, தாவீதுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். ஆண்டவர் சொன்னார் தாவீதின் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அவ்வளவு பிரியமாய் ஆண்டவராலே நேசிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய தாசன் தான் இந்த தாவீது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு நாளும் நான் தியானிக்க ஏராளமான பாடங்களை நமக்கு பிரயோஜனமாக நாம் கற்று வருகிறோம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற இந்த தியானங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை பார்த்து நான் ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கின்றேன். எனக்கும் கூட இந்த தியானங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு சந்தோஷமாய் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். நம்முடைய வாழ்வில் ஏராளமான மேடு பள்ளங்கள் நிச்சயமாக வரும். ஒரே போல வாழ்க்கை எப்பொழுதும் இருப்பதே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உயரத்திலேயே உச்சத்திலேயே ஒருவர் இருக்கவே முடியாது, கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும். அதே போல் கீழே இருப்பவர்கள் எப்பொழுதும் கீழே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் அவர்களை மேலே அழைத்து கொண்டு செல்கிறார். வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வருகின்ற பொழுது நாம் களைத்து போவதை விட, சோர்ந்து போவதை விட மறுபடி எப்படி எழும்ப வேண்டும் என்று சொல்லி சிந்திப்பது தான், அதுதான் கொஞ்சம் வயசாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது அறிவுபூர்வமான சிந்தனை. அதுதான் விழுந்துட்டேன், இல்லை நீ ஏமாற்றிட்டாங்க, என் பணத்தை எடுத்துட்டாங்க, ஐயோ என் வேலை போச்சு, ஐயோ நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஐயோ எனக்கு இவ்வளோ வீடு இருந்துச்சு, இவ்வளோ சொத்துக்கள் இருந்துச்சு என்று பழைய பஞ்சாங்கங்களை, பழைய புகழை நாம் பாடி நம்முடைய காலங்களை வீணடிக்க வேண்டாம். அடுத்து எப்படி முன்னேறி செல்வது? ஏனென்றால் ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தரம் அல்ல 7 தரம் விழுந்தாலும் அவர் எழுந்திருப்பார். உங்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் இழந்து போனதை விட பல மடங்கு திரும்ப கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா என்பதுதான் கேள்வி. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மேலே இருந்து கீழே விழுந்திருக்கலாம், வியாதி போட்டிருக்கலாம், மிக பயங்கரமான ஒரு அடி உங்களுக்கு விழுந்திருக்கலாம், குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதெல்லாம் மறந்துடுங்க. தொடர்ந்து நீங்கள் ஓடுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொள்கிற காரியம். எவ்வளவு பயங்கரங்களை அவருடைய வாழ்க்கையில் சந்தித்தார். வாலிப காலத்திலும் சந்தித்தார், வயதான காலத்திலும் சந்தித்தார். ஆனாலும் அவர் நின்று விடாதபடி தொடர்ந்து பிரயாணித்து கொண்டே இருந்தார். அந்த பிரயாணம் அவருக்கு மாபெரும் வெற்றியை கொண்டு வந்தது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக, தொடர்ந்து போராடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய வாழ்வில் கண்களை மூடுகின்ற வரைக்கும், ஆண்டவரண்டை நாம் போய் சேருகின்ற வரைக்கும் போராடி கொண்டே இருக்க வேண்டும். போராட்டத்தை விட்டுவிடவே கூடாது. பிசாசானவன் சோதனைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான், எதிர்பாராத அடிகளை கொடுத்து கொண்டே இருப்பான், எதிர்பாராத சம்பவங்களை கொண்டு வந்து நம்மை நிறுத்த முயற்சிப்பான். நாமோ போராடி கொண்டே இருப்போம். ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவார். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இப்பொழுது நம்முடைய அடைக்கலான் குருவி எல்லாம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இன்றைய தினத்தில் 95 வயது ஒரு ஐயா கோயம்புத்தூர்லேருந்து வந்து நம்முடைய முதியோர் இல்லத்தில் சேர்ந்துருக்காங்க. யோசித்து பாருங்கள், 95 வயதான நல்ல ஒரு முதியவர், இவ்வளோ அனுபவங்களை பெற்ற ஐயா நம்முடைய ஊழியத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க இனி இங்கே தான் இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இங்கே தான் செய்து தரப்படும். அவங்க இதுக்கு முன்னோட்டி ஒரு 3 மாதம் வேறு ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஆனால் அங்கே ஜெபம் இல்லை. அதனால் எனக்கு அங்கே இருக்க முடியாது. எனக்கு ஜெபம் நடத்தப்படுகிற ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்டத்துடைய அடைக்கலான் குருவியிலேருந்து தான் வேணும்னு சொல்லி ஐயா கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே தங்கி இருக்கிறாங்க.
ஐயாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆயுசு காலங்களை கூட்டி கொடுப்பாராக. ஏற்கனவே அங்கே திருப்பூர்லேருந்து வந்து தங்கியிருக்கிறாங்க, திருவள்ளிபுதூருங்கிற ஊர்லேருந்து வந்து தங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை போலவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற முதியவர்களே, ஐயாமார்களே, அம்மாமார்களே, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு முதியோர் இல்லத்தை தேடுவீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து தங்கலாம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை 2 கைகளோடு கூட நான் நீட்டி வரவேற்கின்றேன். இங்கே தினந்தோறும் ஜெபத்தை நடத்துவதற்கு நான் ஆயத்தமாக 10 காலையில் 12 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தால் நான் வருவேன். இல்லாவிட்டால் ஜெப ஜாம்பவான்கள் பெருமதிப்பிற்குரிய வரவேல் சேகர் ஐயா மற்றும் தீப்புரி தேவராஜ் ஐயா போன்றவர்கள் வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்லுவோம். எனவே நீங்கள் வந்து இங்கே தங்கி தினந்தோறும் ஆண்டவரை தேடி மிகுந்த சமாதானமாக உங்கள் நாட்களை கணிக்க அன்போடு அழைக்கின்றோம். சமைப்பதற்கு தனியாக ஆட்கள் உண்டு. வயதானவர்களுடைய துணிகளை துவைத்து கொடுப்பதற்கு தனியாக ஆட்கள் உண்டு. உங்களுடைய அறைகளை சுத்தம் பண்ணுவதற்கு ஆட்கள் உண்டு என்பதையும் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் என்ன வசதிகளெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் செய்து வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடைக்கலான் குருவி இல்லத்துக்காக ஜெபிங்க. அங்கேயே தங்கி பணிபுரிகிற நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. அர்ப்பணிப்புள்ள ஊழியத்துக்காய் ஒப்பு கொடுத்த நல்ல உள்ளம் கொண்ட நர்சஸ் இருப்பீர்கள் என்றால், முக்கியமாய் நிற்கதியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியும் கேட்பான் என்றான். பார்த்தீங்களா, இங்கே ஒரு மிக சிறப்பான ஆலோசனையை அகித்தோப்பல் கொடுக்கின்றார். அந்த ஆலோசனையின்படி அன்றைக்கி நைட்டே போய் அகித்தோப்பல் அதை 12,000 பேரை கூட்டு போனால் திடுக்கிட்டு உண்மையிலே தாவீதுடைய கதையை முடித்திருக்கலாம். அது அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஆலோசனை, மிக சரியான ஆலோசனை. அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. ஆனால் அந்த அப்சலோம் எனப்பட்ட அந்த வாலிபன் அந்த ஒரு ஆலோசனையில் திருப்திப்படாதபடி அர்க்கியனாகிய ஊசாய் இருக்கிறார். அவர் எங்கள் அப்பாவுடைய நீண்டகால நண்பர். அவருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரையே நம்ம ஏன் கூடக்கூடாது, அவர்கிட்டையும் ஒரு ஆலோசனை கேட்கலாமே, செகண்ட் ஒப்பீனியன் அவர்கிட்டையும் கேட்போமேன்னு சொல்லி அவரை கூட்டுவாங்கன்னு சொல்லி அங்கே சொல்லுவதை காண்கிறோம். சர்ஜரிக்கு போகிறவங்க எல்லாமே ஒரு டாக்டர் சர்ஜரி தான் பண்ணணும், ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொன்னால் நம்ம செகண்ட் ஒப்பீனியனாக இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒரு ஆலோசனையில் திருப்திப்படாதபடி இன்னொருட்டையும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்கே அப்சலோமும் அவர் சொல்லுகின்றான். ஏனென்றால் தோல்வியே அடையக்கூடாது. நிச்சயமாக ஒரே அடியில் தாவீதை அடிச்சிடணும், அப்போ தான் எனக்கு ராஜ்யபாரம் கிடைக்கும் என்று சொல்லி எந்த தவறையும் செய்ய விரும்பாதபடி அங்கே ஊசா இடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கணும் என்று சொல்லி அங்கே போவதை பார்க்கிறோம். ஆனால் அகித்தோப்பலுடைய ஆலோசனை மிகச்சிறந்ததாக இருக்க, அந்த ஆலோசனையின்படி போனால் 100% வெற்றி என்று இருக்க, அப்படிப்பட்ட நேரத்தில் ஊசாயையும் கூப்பிடுங்க, அவர் சொல்வதையும் கேட்போம் என்று சொல்லி அதில் திருப்திப்படாதபடி இன்னொரு இடத்துல போய் கேட்பதை காண்கின்றோம். நிறைய பேருக்கு கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களிடத்திலே திருப்தி இருப்பதில்லை, ஆவிக்குரிய தகப்பன்மார்களிடத்தில் திருப்தி இருப்பதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ஊழியக்காரர், இவர் தான் ஊழியக்காரர், இவர் தான் பாஸ்டர், இவர் தான் ஆவிக்குரிய தகப்பன், நீ இவர்கிட்டையும் போய் ஆலோசனையை கேட்டுக்க, இவர்கிட்டையும் போய் எல்லாத்தையும் கேட்டுக்கன்னு சொல்லி ஆண்டவர் காலங்களை நியமித்திருப்பார். அப்படி இருக்க அந்த ஆவிக்குரிய தகப்பன் இடத்துல அவர்கள் திருப்திப்படாதபடி இன்னொரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் வருகிற பொழுது அவர்கிட்ட போய் நம்ம ஜெபிச்சா என்ன, அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. கர்த்தர் இவர்கிட்ட தான் இருக்கணும், நீங்கள் இந்த சபையில் தான் இருக்கணும், இல்லைன்னா இவர்கிட்ட தான் இருக்கணும், இவர்கிட்ட தான் நீ ஆலோசனை கேட்கணும், இவர்கிட்ட தான் ஜெபிச்சிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நியமிச்சிருப்பார். ஆனால் அவங்க அப்படி அலசடிப்படுவாங்க. அங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாராமே, இங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாராமே, கடைசியில் அவங்க யார்கிட்டையுமே இருக்காமல் போயிடுவாங்க. நமக்குன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சொத்துக்களை இல்லைன்னா உடைமைகளை, நமக்கு பிரியமானவர்களை நம்ம பேணி பாதுகாக்கணும், அவங்ககிட்டே இருந்துக்கணும். நம்ம அதில் திருப்திப்படாமல் இன்னொரு இடையில போய் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பதை இங்கே அப்சலோம் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். God has given Ahithophel to Absalom and he is giving a wonderful counseling, but Absalom is not at all satisfied. திருப்தி இல்லை. இவ்வளவு நல்ல ஒரு ஆலோசனை கேட்ட பிறகு கூட அவருக்கு திருப்தி இல்லை, இன்னொருத்தட்ட கேட்போமே. இது மிகப்பெரிய தவறான ஒரு காரியம்.
நிறைய பேருக்கு இன்றைக்கு வாழ்வில் கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்தாலும் அவர்களுக்கு திருப்தி இருப்பதில்லை. இன்னொரு காரியத்தை பார்க்கலாமே, அங்கே பார்க்கலாமே, இங்கே பார்க்கலாமே என்று சொல்லி ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. நிறைய ஆசீர்வாதங்களை ஜனங்கள் அல்லல் தட்டி இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல போவாங்க. கடைசியில் அங்கே போய் அவர்கள் தீங்கை காண்பார்கள். ரீத்துக்குரியவர்களே, அப்சலோமுக்கு எவ்வளவோ அறிவு இருந்தது, ஆனால் இந்த இடத்துல தவறு செய்வதை பார்க்கிறோம். முதலாக அப்சலோமுக்கு ஒரு சறுக்கல் உண்டாகிற ஆரம்பம் தான் இது. அகித்தோபுல் ஆலோசனை இருக்கட்டும், ஊசாயை கூப்பிடுங்க, அவரும் ஏதாவது சொல்லுவார். பிரியத்துக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தட்ட நம்ம இருப்போம், ஒரு ஆலோசனை ஆண்டோட்டு பெறுவோம், அதில் நம்ம போயிட்டே இருப்போம். அங்கேயா இங்கேயா என்று சொல்லி அலசரிப்படுவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். உடனே அந்த நேரத்தில் எல்லாரும் சபையில் இருக்கிறாங்க, முக்கியமான மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அகித்தோபுல் ஆலோசனை சொல்லிட்டு உட்காந்துட்டார். இப்போ ஊசாயை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஊசாய் அங்கே வருகிறார். ஆக்சுவலாக இந்த ஊசாய் தாவீதின் பக்கமாக இருக்கிறவர், நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதை தெரியாதபடிக்கு இந்த அப்சலோம் ஊசாயை கூட்டுவாங்க, நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாருன்னு சொல்லி தவறானபடிக்கு அங்கே அழைக்கின்றான். அப்பொழுது என்ன ஆகிறது என்று பாருங்கள். 6வது வசனம் 17 2 சாமுவேல். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்த பொழுது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா என்ன, அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். அந்த சீன்லேயே ஊசாய் இல்லை, உடனே ஊசாயை கூட்டு வந்துட்டாங்க. இவர் சொன்ன உடனே, அப்பா ஊசாய் இப்படி நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டோம், அகித்தோப்பல் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ என்னப்பா சொல்கிற? அங்கே ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஊசாய் இதுக்கு தான் காத்திருக்கிறாரு, அகித்தோப்பலுடைய ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு தான் காத்திருக்கிறாரு. ஏற்கனவே தாவீதுகிட்ட சொல்லியிருக்காரு இந்த ஆலோசனையை, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு டக்குன்னு அவர் சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் அட் ஆல் குட். இந்த விஷயம் அகித்தோப்பல் சொன்ன ஆலோசனை நல்லதில்லை. இதுக்கு முன்னாடி நிறைய சொன்னார் நல்லது, ஆனால் இப்போ சொல்லியிருக்கிறது நல்லது அல்ல என்று சொல்லி உடனடியாக அதை அபத்தமாக்க அங்கே அவர் முயற்சி செய்வதை காண்கின்றோம். ஒருத்தர் சொல்கிறது மாதிரி இன்னொருத்தர் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. 2 பேர்களும் ஒரே போல் இருக்கவே மாட்டார்கள். மனிதர்களுடைய படைப்பே வித்தியாசமானது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி கோடி ஜனங்கள் வசிக்கிறாங்க, ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த படைப்பை பாருங்கள், ஒருவருடைய முகத்தை போல இன்னொருடைய முகம் இருப்பதில்லை, ஒருவருடைய மூக்கை போல இன்னொரு மூக்கு இருப்பதில்லை, ஒருவருடைய சத்தத்தை போல அந்த சத்தத்தை போல இன்னொரு சத்தம் இந்த பூமியில் யாருக்கும் இருப்பதில்லை. கர்த்தர் தனித்தன்மையுடன் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார். 5 விரல்களை பாருங்கள், ஒரு விரல் கட்டையாக இருக்கிறது, ஒரு விரல் குண்டாக இருக்கிறது, ஒரு விரல் உயரமாக இருக்கிறது, ஒரு விரல் கட்டையாக இருக்கிறது. 5 விரல்களுமே இவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது மனிதர்களுடைய எண்ணங்களும் யோசனைகளும் எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கும். இவர் சொன்னது தப்புங்க, இவர் சொன்னது முழுசாக தப்பு, இது எப்படி போனோம்னா நம்ம தோற்று போயிடுவோம், இது சரிப்படாதுங்கன்னு சொல்லி அடுத்தவர் வந்த உடனே அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது எவ்வளோ குழப்பத்தை அவங்க மனசில் ஏற்படுத்தியிருக்கும். முதல்ல அகித்தோப்பல் ஆலோசனை நல்லதுன்னு சொல்கிறாங்க, இல்லை இதை போனீங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க, இது சரிப்படாதுங்க. இது சொன்ன உடனே ஒரு குழப்பத்தை அங்கே அவர் ஏற்படுத்துவதை காண்கின்றோம். நிறைய பேர் இன்றைக்கு இதே மாதிரி 2-3 வார்த்தைகளை கேட்டு அவங்க குழம்பி போய் முடிவெடுக்க முடியாமல் தவறுறாங்க. இது சரியா இது தவறா என்று சொல்லி அவங்க தவறுறாங்க. நேற்றைய தினத்திலே ஒரு அன்பு சகோதரி அவர்கள் என்னை அழைத்தார்கள். எனக்கு 70 வயதாகிவிட்டது, எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 2-3 சர்ஜரி பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணால் உங்களுக்கு அந்த சர்ஜரி டைம்லேயே டெத் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஒரு சில டாக்டர் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது, ரிஸ்க் எடுத்து ஆகணும், அப்போ தான் நீங்கள் இந்த பூமியில் இன்னும் ரொம்ப நாள் வாழ முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன், நடக்கிறது நடக்கட்டும், சர்ஜரி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், இருந்தாலும் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்களும் ஜெபம் பண்ணி ஏதாவது சொல்லுங்கள். நான் என்ன சொல்லணும்னு கேட்டேன், நான் சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி சொல்லுங்கள். நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் தான் முடிவெடுக்கணுங்க, உயிர் பேரும் உயிர் போவாங்கிற முக்கியமான ஒரு காரியம். இதில் நான் ஏன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்? அடுத்தப்ப நீங்கள் ஏற்கனவே நடக்கிறது நடக்கட்டும், சர்ஜரி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க, இதில் நான் ஏதாவது சொல்லி உங்களை ஏன் குழப்பணும்? வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்களோ அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். நிறைய பேர் இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்கு ஃபோன் பண்ணி இதை நான் செய்யணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள், அவர் ஏதாவது சொல்லுவார். அப்புறம் இன்னொரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இதை நான் செய்யணுமா வேண்டாமா, அவர் இன்னொரு ஆலோசனை சொல்லுவார். அவங்க அடுத்தாப்புல இன்னொரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் இப்படி சிச்சுவேஷன் நான் பண்ணணுமா வேண்டாமா, அவர் இன்னொன்று சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் இருக்கும். கடைசியில் இவங்க தலையை பிச்சுக்குவாங்க. எதுக்குங்கிறேன், எதுக்கு நம்ம குழப்பணும்? என்கிட்ட யாராவது இதை நான் செய்யணுமா வேண்டாமான்னு சொல்லுங்கன்னா நான் யோசித்து தான் சொல்லுவேன். ஏன் இதில் நீங்களே முடிவெடுங்கள், உங்களுடைய வாழ்க்கை நீங்களே முடிவெடுங்கள் என்று சொல்லி
பிரித்துக்குரியவர்களை நிறைய சத்தத்தை கேட்போம் என்றால் குழம்பி போய்விடுவோம். எது உண்மையான சத்தம் என்று சொல்லி தெரியாமல் போய்விடும். நிறைய அன்பை நாம் தேடி போவோம் என்றால், வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, நிறைய அன்பை நீங்கள் தேடி போவீங்கன்னா எது உண்மையான அன்பு என்பதே தெரியாமல் போய்விடும். அடுத்தாப்புல அன்புடைய அருமையும் தெரியாமல் போயிடும். எல்லா இடத்துலையும் அன்பை போய் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த அன்புடைய அருமையே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். வாழ்வில் எப்பொழுதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். குழம்பி போவதற்கு நாமே காரணமாக இருக்கக்கூடாது. நாமே குழம்பி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வதற்கு, நம்முடைய தலையில் நாமே மண்ணாளி போட்டுக்கொள்வதற்கு நாமே காரணமாக இருந்துவிடக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, ஏன் அதிகமான சத்தங்களை கேட்க வேண்டும்? ஏன் நம்முடைய கண்கள் அலைபாய வேண்டும்? இல்லை, நம்முடைய ஆண்டவர் நமக்கு தீபமாக இருக்கின்றார், வெளிச்சமாக இருக்கின்றார். அவர் காண்பிக்கிற பாதையில் போயிட்டே இருப்போம். அவரை சித்தப்படி எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு உறுதி நமக்கு இருக்க வேண்டும். இவர் வந்த உடனே குழப்பி விட்றாரு. இல்லை இந்த இடம் அகித்தோபல் சொன்ன அரசு தப்புங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா பயங்கர ஆபத்து. உள்ளே வந்த உடனே குழப்பி விட்றாரு. அப்போ ஏற்கனவே தெளிவாக இருக்கிறவங்கெல்லாம் குழம்பிடுவாங்க இல்லையா? எல்லாரும் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ பார்த்து இவர் இப்படி சொல்கிறார். இந்த ஊசாயை உள்ளே கொண்டு வரவில்லை என்றால் இந்த குழப்பமே வந்திருக்காது, எல்லாம் நலமாகி முடிந்திருக்கும். ஊசாயை கொண்டு வந்து நீ சொல்லுப்பான்னு அவர் வந்த உடனே குழப்பி விட்டுறார். எனவே நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல சத்தங்களை கேட்காதபடிக்கு, பலருடைய ஆலோசனைகளை கேட்காதபடிக்கு, குழம்பி போகாதபடிக்கு நேராக செல்ல உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு பழமொழி உண்டு. திசையிலேருந்து பார்க்கும்போது அந்த அக்கறையில் இருக்கிறது, அந்த நிலங்கள் எல்லாம் பச்சை பசையில் என்று தோன்றுமா. ஒருவேளை நம்முடைய சர்ச்சிலேருந்து பார்க்கும்போது நம்ம போகிற ஆராதனையை விட அங்கே போயிருக்கிற ஆராதனை நல்லபடியாக உங்களுக்கு தோணும். இந்த பாஸ்டரோட அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டராக தோணும். இன்றைக்கி அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி விசுவாசிகளுக்கு அதான் பிரச்சனை. ஒரு சபையில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்க பல சபைக்கு போகணும், அங்கே போனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஏன் எங்கே போனால் என்ன? கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். இந்த குழப்பங்களே நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஒரு சமயம் நம்முடைய ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் பயங்கரமாக ஏற்பட்டு ஒரு சகோதரி அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. பிசாசின் கட்டில் அவங்க பல வருடமாக இருந்தாங்க. கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அவர்களை விடுவித்தார். அவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக கிடைத்த பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த ஊழியத்தில் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்தாங்க. வாலண்டியராக இருந்தாங்க. ஊழியத்துக்கு ஓடி உழைச்சாங்க. நானும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு காலங்கள் சில டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல. அவங்களுக்கு நான் சொல்கிறபடி தான் பாஸ்டர் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அது தவறல்லவா? பாஸ்டர் கீழேருந்து பாஸ்டர் சொல்கிறபடி செய்யணும், அவர் உங்களுக்கு சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொல்லணும். ஆனால் அவங்க நான் சொல்கிறபடி தான் பாஸ்டர் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் வந்தது. எவ்வளவோ நான் அதை சரி செய்து விடலாம் என்று போராடினேன். நான் எவ்வளவோ இறங்கி பார்த்தேன். இறுதியிலே அவர்கள் ஊழியத்தை விட்டு நின்று விட்டார்கள். ஊழியம் செய்தால் ஜனங்கள் திடீரென்று நின்று விடுவார்கள். யார் எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும் திடீர்னு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஊழியத்திலும் நடக்கின்ற ஒரு காரியம். அப்போ அவங்க போயிட்டாங்க. போன பிறகு நான் அவங்களை கவனித்து கொண்டே இருந்தேன். முதல் காரியமாய் அவங்க வேறு ஒரு ஊழியத்தில் போய் சேர்ந்தாங்க. என்கிட்ட என் மூலமாக அவங்களுக்கு காண்டாக்ட் ஆன எல்லார்ட்டையும் என்னை குறித்து தவறாகி சொல்லி அவங்க எல்லாரையும் அந்த பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு செருப்பாய் அவர்களுக்கு உழைக்க ஆரம்பித்தார்கள். அங்கேயே கடந்து அந்த பாஸ்டருடைய ஊழியத்தை எப்படியாவது நான் வளர்ப்பேன், என்னை அப்படி சொல்லி என்னுடைய ஊழியத்தை அழிக்கும்படியாக அந்த புது ஊழியத்துக்கு மக்களை கூட்டு போய் அவங்களுக்காக ரொம்ப உழைச்சாங்க. என் கூட 8 வருஷமாக இருந்தாங்க. அங்கே போய் 8 மாதம் கூட ஆகலை. அதுக்கும் குறைஞ்ச காலம்தான். அதுக்குள்ளே அங்கே மறுபடியும் அங்கே பிரச்சனை வந்து மறுபடியும் அங்கே சண்டை வந்து அந்த ஊழியத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். நம்முடைய ஊழியத்தை விட்டு அவங்களா போனாங்க. அங்கே தூக்கி வீசினாங்க, அடித்து முறிச்சு போட்டாங்க. அவங்க மனநொந்து போனாங்க அந்த சிஸ்டர். அப்போ 2வது ஊழியத்துலேருந்து சொன்னாங்க, இவங்க முந்தி ஒரு ஊழியத்தில் இருந்தாங்க, அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ இங்கே ஊழியத்துலேருந்து போகிறாங்க. நாளைக்கு இவங்க வேறு ஒரு ஊழியத்துக்கு போவாங்க, அங்கேருந்து வெளியேறுவாங்க. உடனடியாக அவங்க அழகாக சொன்னாங்க. அதை பிரித்துக்குரியவர்கள் மதிப்பே மரியாதையே இல்லாமல் இன்றைக்கு போய்விட்டது. இன்றைக்கு யாருக்கும் ஊழியம் செய்ய முடியவில்லை. அவர்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நம்முடைய ஊழியத்தில் இருந்த வரைக்கும் அவர்கள் கனமான பாத்திரமாக இருந்தாங்க, முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆனால் அப்படி மாறி மாறி போனதுனால அவங்களுக்கே குழப்பம் ஆகிவிட்டது. இப்பொழுது யாரிடத்தில் நான் இருக்க வேண்டும், எங்கே போயிருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. இத்தனை வருஷமாக கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தவங்க, பிசாசு பிடியில் இருந்தவங்க, இந்த ஊழியம் தானே நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தது என்பது அவர்களுக்கு மறந்தே போய்விட்டது. இந்த பாஸ்டர் நமக்காக ஓடி ஓடி வந்து ஜெபிச்சாரே, உயிரை கையில் பிடித்து பிசாசுகளை துரத்தி நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு என்பதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது.
அதன் விளைவாக இன்றைக்கு அவர்கள் குழம்பி போய் யாருக்கும் பிரயோஜனமில்லாத ஒரு சாதாரணமான நிலைமையில் இருப்பதை காண்கிறோம். இத்தனை வருஷமாக துரத்தின பிசாசுலாம் சும்மா விடுமா? அது இவர்கள் இப்பொழுது பாதுகாவல் இல்லாமல் இருக்கிறபடியில் மறுபடி வந்து தாக்காமல் இருக்குமா? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிற நிலைமையில் அவர்கள் இல்லை. காரணம் குழப்பம் வருகிற பொழுது அங்கே எல்லாமே நாசமோசமாகி விடுகிறது என்பதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக திருமண காரியங்களில் குழப்பமாக இருக்கிறாங்க. கர்த்தர் சித்தமான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல, இந்த பையனா அந்த பொண்ணா. அதுக்கு பிறகு திருமணமான பிறகு நான் கர்த்தர் சித்தத்தின்படி தான் கல்யாணம் பண்ணுவோமா இல்லையா? நிறைய குழப்பங்கள் ஏற்படுவதை, அநேகருக்கு 10 வருடங்கள் ஆகியும் திருமணமாகி 20 வருடம் ஆகி கர்த்தர் சித்தம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் மத்தியில் வாழ்வதை பார்க்கிறோம். அநேகர் குழப்பத்திலேயே வாழ்ந்து குழப்பத்திலேயே கவலையாகி மறிக்கிறார்கள். இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு குழப்பம் என்பதே இருக்கக்கூடாது. தெளிவானபடிக்கு நாம் நடத்த வேண்டும். முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. குடும்பத்தில் குழப்பங்கள் வர்ற மாதிரி, பிரிவினைகள் வர்ற மாதிரி, சண்டைகள் வர்ற மாதிரி, ஊழியத்திலையும் நம்ம போகிற சபையிலும் கூட நம்ம இருக்கும்போது அங்கேயும் குழப்பங்கள் வரும், அங்கேயும் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டைகள் வரும். ஆனால் அதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டு போகிறதில்லை. அதே மாதிரி சபையை விட்டு நம்ம போகக்கூடாது. எந்த ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்துருக்காரோ அவங்கள விட்டு போகக்கூடாது. போய் வேற எங்கெல்லாமல் போய் இதோட நல்லா இருக்கும்னு சொல்லி போனோன்னா வேதனைகள் தான் மிஞ்சும். நான் உங்களுக்கு சொன்ன அந்த சகோதரியை மறந்தே விடாதிருங்கள். இங்கேருந்து போனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு இடத்துல போய் சேர்ந்து எவ்வளோ உழைச்சாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற தண்டனை எங்களுக்கு கிடைத்தது. தூக்கி வீசினாங்க. அதுக்கு நிறைய பாடங்களை அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தெளிவானபடிக்கு போவோம். நிறைய சத்தங்களை கேட்க வேண்டாம். நிறைய இடத்துக்கு ஓடி போய் அலசரிப்பட வேண்டாம். நாணலை போல் அங்குமாக நாம் ஆடி அசைய வேண்டாம். தெளிவாக நாம் இருப்போம். கண்மலையாக நாம் இருப்போம். பேதுரு பார்த்தாண்டு சொன்ன கண்மலை என்று சொல்லி சொன்னார். நீ நாணலாக இருக்கிறாய், உன்னை கண்மலையாய் மாற்றுவேன். நாம் தெளிவாக இருப்போம். காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணணுன்னா அந்த பழக்கம் சாவர வரைக்கும் இருக்கணும். இரவு ஒரு மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணணுன்னா அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரக்கூடாது. டெய்லி பைபிள் 5 சாப்டராவது வாசிக்கணும்னா அதுலேருந்து நம்ம வெளியே வரக்கூடாது. இப்போ சபைக்கு போகணுன்னா அந்த சபையிலே இருக்கணும். இது போன்ற தீர்மானங்களை நாம் எடுப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம யாரும் அசைக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த மனிதன் எவ்வளவு ஒரு குழப்பத்தை சந்தித்தார். ஆண்டவரே, அப்சலோம் நல்லா இருந்த ஆலோசனை இருக்கட்டும், நம்ம ஊசாயும் கூப்பிடுவோம், இன்னொருத்தையும் கேட்போம்னு சொன்னதுனால எவ்வளோ பெரிய அழிவு வந்தது என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம். ஐயா, எனக்கு திருப்தி அடையாத ஜனங்கள், குழம்பி இப்போ பல சத்தங்களை கேட்டு குழம்பி போகிற ஜனங்கள், சரியா தப்பான்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லி துடிக்கிறவர்கள், மீனை பிடித்து வெளியே போட்டால் எப்படி துடிக்குமோ அதே போல் துடிக்கிறவர்கள் இந்த பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா. ஆனால் இது சாத்தானுடைய தந்திரம். ஆண்டவரே, உண்மையிலேயே என்னென்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு குழப்பமே இருக்கக்கூடாது, ஒரு தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையப்பா. இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிவை கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கடைசி காலமாக இருக்கிறபடினாலே அநேகர் இன்றைக்கு ஆண்டவர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க. அன்றைக்கு என்னெல்லாமோ வியாதி வருகிறது. வியாதி நாளுக்கு நாள் செல்ல ராஜா சோத்ரையா அது அதிகரித்து அநேகருக்கு மரணத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மருத்துவமனைகளில் கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது, லிவர் ஃபெயிலியர் ஆகிவிட்டது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் என்று சொல்லி கொடூரமான வியாதிகளை மக்கள் படுத்து கிடக்கிறாங்க. கழுத்தில் ஓட்டை போட்டுக்கிறாங்க, கையில் 2 பக்கமும் குத்தி வச்சுருக்கிறாங்க. ஆண்டவரை யூரின் போக மாட்டேங்குன்னு சொல்லி குத்தி எடுக்கிறாங்க. எவ்வளவோ கொடூரமான காரியங்களை எல்லாம் கர்த்தாவே நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரை, மூக்குக்குள்ளோடி எண்டோஸ்காபி போடணும் தகப்பனே, ஹார்ட்டை 2 பிளக்கணும், நெஞ்சை பிளக்கணும், பைபாஸ் பண்ணணும். எவ்வளோ கொடூரமான வியாதிகள், அதுக்கான கொடூரமான ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தாவே சோத்திரம் ஐயா, நாம் ஆண்டவரை தோத்துறோம், உங்களையே நாங்கள் பிடித்து கொள்கிறோம். நீங்கள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதி வராமல் பாதுகாக்கணும். சடதியாக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம் போன்றவைகள்லாம் வராதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்கள். இதுபோல் ஏற்கனவே வியாதிகளில் சிக்கி தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எவ்வளோ கஷ்டம், அந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கஷ்டம். ஆஸ்பத்திரியிலே போய் கிடக்கணும், வேலைக்கு போக முடியாது, நிறைய செலவு. அடுத்தாப்புல யாராவது உங்களை சுமக்கணும், அந்த குடும்பத்தார் எல்லாத்தையும் போட்டு உங்களை சுமப்பாங்க. எவ்வளோ வருத்தப்படுவாங்கப்பா. எனக்கு பிரியமானவர்களுக்கு இப்படி வியாதி வந்து விட்டதே என்று தவித்து கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகந்தார். என்ன வியாதியோடு படுத்திருந்து இந்த செய்தியை கேட்டாலும், ஐயா டயாலிசிஸ் எவ்வளோ பெரிய சித்திரவதை, கீமோதெரப்பி என்பது எவ்வளோ பெரிய சித்திரவதை, எப்படியாவது அதிலிருந்து விடுதலை கொண்டு வாருங்க. யூரின் போகாதவங்களுக்கு ஃப்ரீயாக போகட்டும், மோஷன் போகாதவங்களுக்கு போகட்டும், தூங்க முடியாதவங்க நல்லா தூங்கட்டும், சாப்பிட முடியாதவங்க நல்லா சாப்பிடட்டும். சாப்பாடு உள்ளே சேர முடியாதபடி தடுப்பது தான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். மரணத்துக்கு நேராக கொண்டு போவது அதுதான் வழி ராஜா.
இந்த நாளில் சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடட்டும், உடம்புல சேரட்டும், மாம்சத்தோடு மாம்சமாக, ரத்தத்தோடு ரத்தமாக அந்த உணவும் அதன் மூலமாக வருகிற பலனும் சேரட்டும். அப்பா, என்ன பாவ சாபம் இருந்தாலும் பிசாசின் கிரியும் இந்த செய்வனை ஏவல் பெலிசிருந்து அழிந்து போகட்டும். அதே போலவே ஆண்டவர் ஃபைனான்ஸில் சிக்கி தவிக்கிற, ஆண்டவரை வட்டி கடன்களை செலுத்த முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு. வருமானமே இல்லை, பிஸ்னஸ்லாம் போயிடுச்சு. அப்புறம் எப்படி வட்டியை கொடுக்க முடியும், எப்படி கடனை கொடுக்க முடியும்? சாப்பாட்டுக்கையும் வழியில் நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால தான் நிறைய தற்கொலை பண்ணுறாங்கப்பா. இயேசுவே என்னை கடன் பாரங்களது விடுவின்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கி எப்படியாவது அவர்களுக்கு நிரந்தரமான வருமானங்களை கத்தர் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வழி இல்லாதவர்களுக்கு வழியை உண்டாக்கி தாருங்க, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாருங்க, கடன்களை அடைக்க புதிய வழிகளை உண்டாக்கி தாருங்க, புதிய புதிய வாசலை திறந்து கொடுத்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. பல வருஷமாக கவர்மெண்ட் ஜாப் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் ஜாபை தாருங்க ஐயா. ஆண்டவர் பல வருஷமாக திருமணத்தை ஆகாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்து அவருடைய நிந்தைகளை நீக்கும்படியாக ஆபிரகாமின் தேவனே, சாராளின் தேவமே, அன்னாளின் தெய்வமே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படியே கத்தாவே இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த நினைத்து கொள்ளும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பிள்ளைகளாலே பிரச்சனை, கணவனாலே பிரச்சனை, மனைவினாலே பிரச்சனை, வாழ்க்கையில் வாலிப வயசுல டிவோர்ஸ் ஆகிடுச்சு, கணவன் போயிட்டா, மனைவி போயிட்டா, ஆண்டவர் எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு வாழ்க்கை கசப்பாக இருக்குது, மக்களெல்லாம் என்னை இப்படி கேவலமாக பேசுகிறாங்க என்று சொல்லி மன பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் பிள்ளை சண்டை போடுறான், என் மகா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்கிறான், வாலிபத்து பாவங்கள் என் பிள்ளைகள் தடுமாறான், கஞ்சா போடுறாங்க, குடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க என்று சொல்லி பிள்ளைகள் நிமித்தமாய் பாரத்தோடு இருக்கிற பெற்றோருக்கை ஜெபிக்கிற. மொபைல் அடிமைகளை விடுவீங்க, பைக்கை வேகமாய் ஓட்டிட்டு போய் தலதூப்புற போய் அப்பாவிகள் மேலே மூட்டி அவங்களை கொண்டு தானும் கொலை உணப்பட இருக்கிற வாலிபர்களுக்கு ஜெபிக்கிறோம். அப்பா அம்மா எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, எப்படியாவது அந்த வாலிபரில் சந்திங்க, இது எங்களால் முடியவே முடியாது, அப்பா அம்மாவால் முடியவே முடியாது, நீங்கள் தான் மனமாற்றத்தை கட்டளையிடணும், மனமாற்றத்தை கொண்டு வர உம்மால் தான் முடியும். ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் ஓடிடாதபடி, கொலையுண்ணப்பட்டு விடாதபடி, இது எவ்வளோ பெரிய தவறு, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட போகிறது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்வீர். நன்றி. இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை தோத்திரம் ஐயா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காய் ஜெபிக்கிற அமைதி, சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். இன்னொரு கொள்ளை நோய், இன்னொரு லாக்டவுன் வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்படியே ராஜா சோத்திரம் ஐயா. ஏசப்பாவுடைய நாமத்தினாலே இந்திய நாட்டிற்காய் ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கிறோம், அனைத்து மதத்தவரையும் மொழி பேசுகிறோன்னே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராஜபுலத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஊழியத்தை ஜெபத்தினாலே காணிக்கையால் தாங்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய மாளிகையில் இன்னும் அதிகமான தகப்பனை ஜனங்கள் வந்து தங்கத்தக்கதாக ஆண்டவரை அந்த முதியோர்கள் எல்லாரையும் நாலா திசையிலிருந்து கொண்டு வர கீழ்காற்றை வீச பண்ணுங்க. நர்சஸ் அங்கே வந்து தங்கி பணிபுரிவதற்கு தேவைப்பா, நீங்கள் தாருங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, இப்பொழுது அதிசயம் செய்யும் ஐயா. நம்ம கேட்போமா? அவருக்கு தெரியும் நம்ம பிரச்சனை. அதிசயம் செய்ய வேண்டும். கேட்போம், பெற்றுக்கொள்வோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. திராட்சைப்பழத்தோ